வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 4 ஆண்டு காலத்திற்கு முன்பாக எப்படி சென்றானோ கரும்பு விவசாயி, அதை விட 10 மடங்கு வீரியமாக இன்னும் அழகாக திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்பதை போல நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக இத்தனை ஆண்டு காலம் அண்ணன் சீமானின் எண்ணம்தான் எங்கள் சின்னமாக இருந்தது. இதோ அண்ணனே எங்கள் சின்னமாக கிடைத்திருக்கிறார். ஆம், தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியான அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தை தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது. இப்பவே நாங்க ஜெயிச்சுட்டோம் மாறா என்பதை போல பெரும் மகிழ்ச்சியோடு பேசுகிற நான் உங்கள் சுடலை. இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும். கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியை போல அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளான ஒரு கட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றிலேயே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட அடக்குமுறைகள். அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னம்ங்கிற ஒரு விஷயம் 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக காலமாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரே சின்னத்தை தந்த தேர்தல் ஆணையம் 15 ஆண்டு காலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக நின்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் இந்த மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு, தமிழ் இனத்திற்கு எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை எங்களின் சொந்த சிக்கலாக கருதி களத்தில் வீரியமாக போராடி வந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய குறையிலேயே மிகப்பெரிய குறை எது அப்படின்னா ஒரு நிரந்தரமான சின்னம் இதுவரை இல்லாதது என்பது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு சின்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா இது வரைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி நேரத்தில் தான் சின்னம் ஒதுக்குவாங்க. ஒரு 15 நாள் இருக்கும்போது 20 நாள் இருக்கும்போது தான் சின்னம் ஒதுக்குவாங்க. அதற்கு பின்பாக நாம் தமிழர் கட்சியில் ஒன்றும் மற்ற திமுக அதிமுக மாதிரி கோடிகளை கொள்ளையடிச்சு கனிம வளத்தை வெட்டி வித்து ஆத்து மண்ணை அள்ளி வித்து கோடிகளை குவித்து வைத்திருக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில் யாருமே இல்லை. இருக்கிற காசை போட்டு, சொந்த காசை போட்டு, திரள் நிதி திரட்டி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஒரு சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. களத்தில் நின்று பார்த்த தம்பிகள் எல்லோருக்கும் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல திமுகவுக்கு கட்சி ஆரம்பிச்ச காலம் தொட்டு இப்போது வரை உதயசூரியன் தான். அதிமுகவா அங்க எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மா காலத்துல இருந்து, எடப்பாடியார் காலத்துல இருந்து எப்போதும் ரெட்டலை தான். பிஜேபியா காலங்காலமாக தாமரை தான். காங்கிரஸா காலங்காலமாக கை சின்னம் தான் என்று மற்ற அத்தனை கட்சிகளுக்கும் ஆளுக்கு ஒரு சின்னம் நிரந்தரமாக இருந்த சூழலில் நாம் தமிழருக்கு அப்படி ஒரு சின்னம் இல்லையே என்பது எங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா தேர்தல் வேலையை பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதை ஒரு போர் போலதான் சந்திப்போம். ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே, 1 வருட காலத்திற்கு முன்பாகவே அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளரை அடையாளம் கண்டு விடுவார், அடையாளம் அறிவித்து விடுவார். சரி, வேட்பாளர் என்கிட்ட இருக்காங்க, கொண்டு போய் வேட்பாளரை காமிச்சு சின்னம் எதுங்க அப்படின்னு ஓட்டு கேட்க வேண்டிய சூழல் வரும் இல்லையா? எத்தனையோ தேர்தலில் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், வேட்பாளரை கூட்டு போய் வாக்கு கேட்போம். அப்ப அந்த வாக்காளராக இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் கேட்பார்கள், எங்களுக்கு சீமான் அண்ணன் ரொம்ப பிடிக்கும்பா, நாம் தமிழர் கட்சியை ரொம்ப பிடிக்கும்பா, உங்க சின்னம் எதுன்னு சொல்லுங்கப்பா, நாங்க ஓட்டு போடுறோம்பாங்க. ஆனால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு உறுதியான சின்னமாக எங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டா இல்ல. அப்ப அது தேர்தல் நெருக்கத்துல தான் வருங்க, சின்னம் வரும், நாங்க அப்ப மறுபடியும் சொல்றோம், ஆனா நீங்க வேட்பாளரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லி நாங்க ஓட்டு கேட்ட காலமெல்லாம் உண்டு. அந்த வரிசையில, அந்த வகையில முதலாக நாம் தமிழர் கட்சிக்கு 2016 தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா கரும்பு விவசாயின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. கரும்பு விவசாயி சின்னத்தையும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தை வைத்துத்தான் நாங்கள் பரப்புரை செஞ்சோம். 21 தேர்தலில் பரப்புரை செஞ்சோம். அதுல உண்மையிலேயே சொல்றோம், அதுல ஒரு வேலை பார்த்த அத்தனை நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும் தெரியும், என்னமோ அது மனதுக்கு நெருக்கமான ஒரு சின்னமாக, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு எளிமையான சின்னமாக, எல்லோருக்கும் பரிச்சயமான சின்னமாக இருந்ததுதான் கரும்பு விவசாயி. அதை பார்த்துட்டு ஆளுங்கட்சிகள் சும்மா விடுமா? இவ்வளவு தூரம் மத்திய அரசையும் மாநில அரசையும் தூக்கி போட்டு பொழக்கிற அண்ணன் சீமானுக்கு இப்படி ஒரு சாதகமான சின்னம் இயற்கை தந்ததோ, இறைவன் தந்ததோ, எங்கள் முன்னோர்கள் தந்ததோ, ஆனால் அமைந்து விட்டதே அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் சேர்த்து வச்சு, உங்களுக்கே தெரியும் போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பனியன்னு சொல்லக்கூடிய டிஷர்ட் அதெல்லாம் முன்னாடி பின்னாடி சின்னத்தை போட்டு பதாகை அடிச்சு வச்சு அந்த சுவரொட்டி அந்த அட்டைகள் எல்லாம் பதிச்சு வச்சு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம அதை செஞ்சு வச்சிருந்தோம். 24 தேர்தலில் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், எங்கிருந்தோ வந்த வயலுக 4 பேர் சேர்ந்து ஆட்டையை கலைக்கணும்னே சொல்லி
கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஒரு கட்சியாக நிற்க போகிறோம், எங்களுக்கு வந்து விவசாய சின்னம் வேணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை அணுகி இந்த அரசுகளும் வந்து என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அந்த சின்னத்தை தூக்கி வந்து வேற பக்கம் கொடுத்தாங்க. அதுலெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், பல நாம் தமிழர் உறவுகளுக்கு வந்து தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அந்த 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 நேரத்து இரவுகள் தான். ஏன் அப்படின்னா, ஒரு பெத்த பிள்ளைய 10 மாசம் வந்து சுமந்து பாராட்டி சீராட்டி பெத்து வளர்த்த பிள்ளைய ஒரு 3 வயசு 4 வயசுல அந்த பிள்ளைய வந்து என்ன ஏதுன்னே தெரியாம பொசுக்குன்னு ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டா எவ்வளவு மனம் வேதனைப்படுமோ வலிக்குமோ. அதே போல 24 தேர்தலில் கடைசி வரை நம்ம வந்து உறவுகளுக்குள்ள பேசின முக்கியமான பேச்சே என்ன அப்படின்னா, எப்படியாவது விவசாய சின்னம் கிடைச்சிருமா, எப்படியாவது கிடைச்சிருமா, நம்ம சின்னம் இல்லையா, அதை கொண்டு போய் சேர்க்கறது நமக்கு எளிமையா இருக்கும் இல்லையா, அது நமக்கான சின்னம் இல்லையா, அதை இப்படி கொடுக்க விடலாம, நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும், இப்படியாவது எடுத்துடணும்லாம் பேசணும். அது ஆளுங்கட்சிகள் ரொம்ப வலிமையா இருக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இல்லை நமக்கு கிடையாது, நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒளி வாங்கின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. உண்மையிலே 24 தேர்தலில் ஒருவேளை அந்த விவசாய சின்னமே நமக்கு கிடைத்திருந்தால் நிச்சயமாக நாம் பெற்ற அந்த 8.2 விழுக்காடு வாக்கு என்பது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நாம் பெற்றிருப்பதற்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது போகட்டும், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து கொண்டு செஞ்ச வேலை அது போகட்டும். ஆனால் அதற்கு பின்பாகவும் நாம் வந்து எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை போல அத்தனையும் தாண்டி அதிகாரம் மிக வலிமையானதுதான், அந்த அதிகாரத்தை தருகின்ற வலிமை மக்கள் கையில் இருக்கிறது என்பதை போல இந்த மக்கள் இவ்வளவு அடக்குமுறையாடா, ஒரு ஒத்த மனுஷன் ஒத்த ஆளா வந்து எந்தவித திரை கவர்ச்சி இல்லாமல், அதிகார பின்புலம் இல்லாமல், அரசியல் பாரம்பரியம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் தனி ஒரு மனிதனாக சித்தாந்தத்தையும் கொள்கையும் மட்டும் வைத்துக்கொண்டு இவ்வளவு வீரியமாக நிற்கிற சீமான் என்கிற ஒரு ஆளுமையின் மீது இத்தனை அடக்குமுறைகளா என்று வெகுண்டு எழுந்துதான் கொடுத்த வாக்குகள் வந்து 36 லட்சம் வாக்குகள் கொடுத்தார்கள். எந்த இடத்தில் நம்ம இந்த ஆளும் வர்க்கம் நம்மை நசுக்க நினைத்ததோ, அழிக்க நினைத்ததோ, அதே இடத்தில் விழுந்த இடத்திலேயே விருட்சமாக எழுந்து நிற்பதை போல விழுந்த இடத்திலேயே சின்னத்தை நாம் வந்து 24 தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் அதை உறுதி செய்தோம். அப்போதிலிருந்தே நமக்குள்ள ஒரு பேச்சு இருந்தது, அப்ப நமக்கான ஒரு சின்னம் கிடைக்க போகுது. ஆமா, கிடைக்க போகுது. இனி ஆண்டாண்டு காலம், இனி நூற்றாண்டுகளை கடந்து இந்த மண்ணில் வேர் வரப்பி விழுது விட்டு இனி தமிழர் நிலத்தில் தமிழர் தான் அதிகாரத்திற்கு வர முடியும், நாம் தமிழர் கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கும் என்ற நிலையை எட்டப் போகின்ற உயரத்தில் இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு எதுதான் சின்னம், நமக்கு விவசாய சின்னமே மீண்டும் கிடைக்குமா என்று போன 24 தேர்தல் தொட்டு இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிந்து இப்போது வரை நாம் அதை வந்து பேசு பொருளாகவே உயிர்ப்போடு வைத்திருந்தோம். அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு தீர்வாக, ஒரு விடையாக, ஒரு பதிலாக இதோ இன்றைய தேதியில் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, ஆமா, தமிழ்நாட்டின் 3வது கட்சிக்கு, மிகப்பெரிய நாம் தமிழர் கட்சிக்கு இனிமேல் சின்னமாக அவருடைய விவசாய சின்னத்தையே நாங்கள் ஒதுக்குகிறோம் என்று சொல்லி பல பேருடைய முகத்தில் கரியை பூசி இருக்கிறது தேர்தல் ஆணையம். அதுல கூடுதலா என்ன ஒரு மகிழ்ச்சினா, அந்த சின்னத்தை ஒரு 2 நிமிஷம் அப்படி உத்து பாருங்களேன் நீங்க. அந்த சின்னத்துடைய முகம் அப்படியே அச்சு அசலாக அப்பட்டமாக அண்ணன் சீமானை வந்து கோட்டோவியமாக வரைந்தது போல அண்ணன் சீமானின் முகமே வந்து சின்னமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. போன முறை கரும்பு விவசாயின்னு 2 வார்த்தையை தூக்கிட்டு போனோம். இந்த முறை நமக்கு இன்னும் இலகுவாக, இன்னும் எளிமையாக விவசாயி என்ற ஒரே வார்த்தையை நாம் தூக்கி கொண்டு போனால் போதும். இனி வருகின்ற காலத்தில் ஆண்டாண்டுகளை கடந்து கட்டாயம் ஒரு நாள் வரலாறு பேசும். எப்படி பேசும்னா, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழர் நிலத்தில் தொடர்ச்சியாக 4 முறை 5 முறை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதோ இந்த இடைத்தேர்தலில் அவர்களுடைய வழக்கமான சின்னமான விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் என்று வருகின்ற கால தலைமுறை சொல்லத்தான் போகிறது. அப்படிப்பட்ட சின்னமாக இன்றைய தேதி வந்து வரலாற்றில், அதுவும் தமிழ் இன வரலாற்றில், தமிழ் தேசிய வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத தினமாக மே மாதம் 10ஆம் தேதி 2025 நமக்கு அமைந்திருக்கிறது. காரணம், இந்த நாள்தான் நாம் தமிழர் கட்சிக்கான நிரந்தரமான சின்னமாக, நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்தை இந்த தினம் நமக்கு தந்திருக்கிறது. எங்களுக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, கடந்த காலங்களில் ஊருக்குள்ளெல்லாம் வாக்கு கேட்டு போறப்ப படிக்காத பாமர எங்களுடைய பெரியாத்தா சின்னாத்தா பெரியப்பன் சித்தப்பன் எல்லாம் அவர்கிட்ட போய் நாங்கள் வாக்கு கேட்டு போறோம்னா எங்களிடத்திலே சொல்லுவாங்க, ஏப்பா நாங்கள் வந்து விவசாயிக்கு தான்ப்பா போடுவோம், எங்க ஓட்டு எப்பவும் விவசாயிக்கு தான்ப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அந்த விவசாய சின்னம் என்பது
ஒரு நெருக்கமான பரிச்சயமான சின்னமாக இருந்தது. அது எங்க நம்ம கையை விட்டு போயிடுமோ, அது கை நழுவி போயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் வயிற்றில் பால் வார்த்ததை போல இந்த தேர்தல் ஆணையம் இதோ உங்கள் சின்னம், விவசாயிகளுக்காக அல்லும் பகலும் போராடுகின்ற, அது ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், எரிகாற்று திட்டமாகட்டும், கெயில் குழாய் திட்டமாகட்டும், ஸ்டெர்லைட் திட்டமாகட்டும், இன்னும் எத்தனை புதிய வேளாண் மசோதாவாகட்டும், எந்த விவசாயிகளுக்கு எதிராக எந்த நாசகர திட்டம் வந்தாலும் களத்திற்கு முதலில் போராடுகின்ற விவசாயியின் மகனாக, விவசாயியாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு அவர்களுக்கு தகுதியான, அவர்களுக்கு ஏற்ற சின்னம் விவசாயி சின்னம்தான் என்று காலம் நம் கையில் மீண்டும் தந்திருக்கிறது. எனவே இந்த தினத்தில் 2026 நாம் அதிகாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப வேகமாக பயணிச்சு கொண்டிருக்கிறோம். புதிய புதிய தொந்தரவுகளுக்கெல்லாம் மத்தியிலும் கூட அத்தனையும் அடித்து நொறுக்கி 26 வெற்றி என்கிற இலக்கை நோக்கி நகர்ந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு கூடுதல் பலமாக, கூடுதல் துணையாக விவசாயி சின்னமும் நம் கையில் கிடைத்திருக்கிறது. எனவே 16 கட்சி ஆரம்பித்து எப்படி 19, 21 தேர்தல்களில் நாம் ஒரு உயரத்தை, நாம் ஒரு மடங்கு உயரத்தை நாம் எட்டினோமோ, அதே போல இப்போது 26 தேர்தலில் இன்னும் ஒரு மடங்கு கூடுதலாக நாம் எட்டினால் நிச்சயம் இந்த அதிகாரத்தை பிடிக்க முடியும். அதற்கு இந்த விவசாயி கட்டாயம் நமக்கு துணை நிற்க போகிறான். எனவே உறவுகள் பெரும் மகிழ்ச்சியாக இந்த செய்தியை நாம் கடத்துவோம். அத்தனை பேருடைய முகப்பு படங்கள் சமூக வலைதளங்கள், அது பகிரி, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாவற்றிலும் எனக்கு உறுதியாக தெரியும் நம் உறவுகள் அத்தனை பேருடைய முகப்பு படமாகவும் இனி வருகின்ற காலங்களில் அண்ணன் சீமானின் முகம் தாங்கிய இந்த விவசாயி சின்னம் தான் இருக்க போகிறது. இனிமேல் யாராவது எங்களுக்கெல்லாம் சின்னம் இருக்குப்பா, உங்களாம் நாம் தமிழர் கட்சிக்கு உருப்படியா நிரந்தரமா ஒரு சின்னம் இருக்கா அப்படின்னு எவனாவது கேட்ட உடனே செருப்பை கலத்தி சப்பு சப்புன்னு அடிச்சு, இருக்குடா உங்களை மாதிரி அல்ற சில்ற சின்னம்லாம் கிடையாது. இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கே சோறு போடுகின்ற விவசாயி தான் எங்கள் சின்னம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாயி, எங்கள் அண்ணன் சீமானின் சின்னம் விவசாயி என்று மார்தட்டி சட்டை காலரை தூக்கிவிட்டு நாம் அத்தனை பேரும் பெருமையோடு சொல்வதற்கான வாய்ப்பை காலம் தந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து, அண்ணன் சீமானின் எண்ணம்தான் நாம் தமிழரின் சின்னமாக இருந்தது. இதோ அண்ணன் சீமானே எங்கள் சின்னமாக காலம் தந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை பெரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.